இப்போ யோசனையாக இருக்கா? என்னையப்பா கேட்குற? ஒன்றுதான். அடையாம்பா 40 வயசில் படித்தவன் படிக்காதவன் எல்லாம் ஒன்று தான். சில டைமில் 40 வயசில் தான் படிக்காதவன் நிறையா சம்பாதிக்கிறான். 50 வயசில் அசிங்கமும் அழகும் ஒன்று தான். 50 வயசுக்கு மேலே முகம்லாம் சுருங்கி போய் கருப்பு புள்ளி வந்து எல்லாம் ஒன்று தான். ஸோ 50 வயசில் அழகும் ஒன்று தான், அசிங்கமும் ஒன்று தான். 60 வயசில் நீ என்ன வேலை பார்த்தாலும் ரிட்டையர்மெண்ட் தான். உயர பதவி ஒன்று தான், பியூன் ஒன்று தான். சில டைமில் நம்மகிட்ட வேலை பார்த்த பியூனே நம்மளை 60 வயசுக்கு அப்புறம் மதிக்க மாட்டான், ஏன் முகத்தை கூட பார்க்க மாட்டான். 70 வயசில் சின்ன வீடு ஒன்று தான், பெரிய வீடு ஒன்று தான். 10 ரூமில் ஒரு கட்டில் நம்ம முடங்கி போயிட போகிறோம், மூட்டு வலி அதை வந்து முடங்கிட்டு போகிறோம். ஸோ 70 வயசு ஆச்சுன்னா சின்ன வீடு ஒன்று தான், பெரிய வீடு ஒன்று தான். 80 வயசில் நம்மகிட்ட பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாதாலும் ஒன்று தான். பணம் நிறையா இருக்குன்னு வச்சுக்கேன், அது எந்த இடத்துல போய் செலவு பண்ணுறதுக்கான ஆரோக்கியமும் இருக்காது, எங்கே போகிறதும் தெரியாது. அதனால் 80 வயசுக்கு மேலே பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் ஒன்று தான். 90 வயசா? 90 வயசில் தூங்குறது ஒன்று தான், மூச்சுக்கிறது ஒன்று தான். மூச்சுக்கிட்டுனா அதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்குறதுன்னு தெரியாது. அதனால் தூங்கிட்டே இருந்தாலும் எவ்வளோ நாள் தூங்கிட்டு இருக்குன்னு தெரியாது. 90 வயசுக்கு மேலே தூங்குறது ஒன்று தான், மூச்சு இருக்கிறது ஒன்று தான். அதனால் ஆரோக்கியமாக இருக்கும்போதே, இளமையாக இருக்கும்போதே சந்தோஷமாக இருங்க, ஊர் சுற்றிப்பாங்க. நம்மளை ஊர் சுற்றி பார்த்து சில பேர் வந்து உதாரணமாக செலவு பண்ணுறான்னு சொல்லுவாங்க தான், அவங்களால போக முடியாத அந்த வேதனையை சொல்லுவாங்க. அதனால் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, ஊரை நல்லா சுற்றுங்க. ஆரோக்கியம் இருக்கும்போது என்னென்ன பண்ணணுமோ பண்ணி முடிச்சிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.